மக்களே, நான் தான் வசந்தராஜ். இப்போ தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான சீன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் குழப்பமான சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த சூழல் முடிவுக்கு வருமானு கேட்டால் முடிவுக்கு வருமானது இன்னும் எல்லாத்துக்குமே சந்தேகம் தான். இந்த நிலையில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாலுமே அந்த ஹங் அசம்பிளி எவ்வளோ நாள் தாங்குன்றது தெரியாது. இதை அவர் தீர்த்து வைக்கணும்னு நினச்சாருன்னா அவரால் ஒரு ஸ்டேட்மெண்ட், போல்ட் ஸ்டேட்மெண்ட் அவரால் விட முடிஞ்சுது அப்படின்னா இந்த இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனில் நாங்கள் எடுத்த 108 சீட்டை வந்து நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம். எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா கட்சிக்குமே சப்போர்ட் கோரியிருக்கோம். ஆனால் எந்த கட்சியுமே எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முன் வரல. அப்படி முன் வந்தாலுமே நிறைய கட்சிகளோட எதிர்பார்ப்புகள் எங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஏன்னா இது மக்களுக்கு எதிராக இருக்குது. ஏன்னா மக்கள் எங்களை நம்பி போட்ட இடத்துல நாங்கள் கவர்மெண்ட் தான் ஷேர் பண்ண முடியுமே தவிர அவங்க கேட்குற எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா அது வந்து மக்கள் எங்களுக்கு போட்ட ஓட்டுக்கு எதிராக மாறிடும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு இருக்கிறதுனால அவர் இந்த எலெக்ஷனில் நாங்கள் ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், போல்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாருன்னா ரீஎலெக்ஷன் வரும். ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா நிறைய செலவாகும், அது ஒரு பட்சம். ஆனால் இதே மாதிரி ஹங் அசம்பிளி இருக்கும்போது கவர்மெண்ட் எந்த பில் பாஸ் பண்ணனாலும் தனிச்சையாக அவங்களால பாஸ் பண்ண முடியாது. நல்ல சட்டம் முன்னேறி உள்ளே வரவே விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அவங்களால மெஜாரிட்டி ஓட்டை எடுக்கவே முடியாது. இந்த ஹங் அசம்பிளி எப்பயுமே ஒரு தொல்லை தான். அது என்றைக்காக தான் டிசால்வ் ஆகிடும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது 2013 அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து 28 சீட்டு, அதாவது 70ல் 28 சீட்டு வாங்கி மெஜாரிட்டி இல்லாமல் அலைன்ஸ் வச்சு சிஎம் ஆனார். அப்போ ஜன் லோக்பால் பில்லை பாஸ் பண்ணுற சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அவங்களால பில் பாஸ் பண்ண முடியல ஹங் அசம்பிளி இருந்ததுனால. அதனால் அவர் ஆட்சி 49 நாள் மட்டுமே இருந்து அவர் வந்து ஆட்சியை கலைச்சிட்டார். அப்படி ஆட்சியை கலைச்சிட்டு அவர் திரும்பி போட்டியிட்ட போது அவர் 70க்கு எடுத்த சீட் எவ்வளோ தெரியுமா? 67 சீட்டு. ஸோ விச் இஸ் 91%. சரிங்களா? அதே நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த குழப்பத்தை அவர் சால்வ் பண்ணணும்னா அவர் ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் விட்டாகணும். அப்படி விட்டாருன்னா மக்கள் நிறைய பேர் காசு செலவு பண்ணாமல் திருப்பி காசு செலவு பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஆதரவு தெரிவிச்சிருவாங்க. தானாகவே சிஎம் ஆயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் இன்னுமே அரிய பெரும்பான்மை நிறைய 200 கிட்ட எடுத்து எந்தவித பொலிட்டிக்கல் சப்போர்ட் அடுத்த கட்சிக்கு ஆதரவு இல்லாமலே தனியாக அவரால் சிஎம் ஆக முடியும். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. இது உங்களுக்கு வேறு கருத்து இருக்கலாம். உங்களுக்கு வேறு கருத்து இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இந்த கருத்து என்னோட தனிப்பட்ட, என்னோட சுய விருப்பத்துக்கான கருத்து. இதை யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. இப்படி இருந்திருந்தால் பெட்டராக இருக்கும், இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்றது என்னோட சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.